அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காணொளி எது சம்மந்தமாக அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமினேஷன். இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடியே 2018 நடந்தது. அதற்கான சிலபஸ், அதுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த 2026 மே 15க்கு அப்புறம் இது முக்கியமாக கால்ஃபர் ஆக போகுது. இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமினேஷனோட ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலேயும் ஓகேங்களா இருக்கணும். ஃபஸ்ட்டு பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 32 வயது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 35 வயது. டிரான்ஜெண்டர் 35 வயது. டிஸ்ட்ரிக்ட் விடோ 37 வயது. எக்ஸ் சர்வீஸ்மேன் 47 வயது. ஓகேங்களா. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 47 வருஷம். ஓகேங்களா. இதுதான் இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ். 32, 35, 37, 47 இதுதான் ஏஜ் ஃபேக்டர்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா கேண்டிடேட் ஷுட் பாஸஸ் மினிமம் a second class diploma in electronics communications engineering award by the state board of technical examination தமிழ்நாடு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதற்கான ஒரு முக்கியமான டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க இன்ஜினியரிங்கில், பிஇ ஆர் பிடெக் இன் எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி ஐடி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தான் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. அதாவது பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மினிமம் இதெல்லாம் படிச்சிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்சிஏ படிச்சிருக்கலாம், எம்எஸ்சி படிச்சிருக்கலாம். அந்த ஏஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கடுத்து கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டாக்கு 31%, பிசிக்கு 26.5, பிசிஎம்க்கு 3.5, எம்பிசி டிஎன்சிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%, ஆக மொத்தம் 100%. இதுதான் கம்யூனல் கேட்டகரிக்கான ரிசர்வேஷன். ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த ரேஷியோ வரும். அடுத்து 20% வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதாவது பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு. 100 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 100க்கு நீங்கள் 40% சரியாக இருந்தால் தான் உங்களுடைய பார்ட் 2 பேப்பரை திருத்துவாங்க. ஆல்ரெடி வந்து தெரியும் தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸு. அது மினிமம் நீங்கள் 40 கொஸ்டின்ஸாவது சரியானோம். இதுக்கு நம்ம 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகம், பழைய தமிழ் பாடப்புத்தகம், 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகம் மற்றும் பழைய பாடப்புத்தகம் இது ரெண்டும் நீங்கள் படித்தாலே 100க்கு 70 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கலாம். ஸோ இதான் பெட்டர் ஐடியா. நம்ம ஸ்கோரிங் பேப்பரான மெயின் பேப்பரை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக, எலக்ட்ரானிக்கல்ஸ் கம்யூனிகேஷன் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமாக, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமாக டெக்னிக்கல் சப்ஜெக்டை பொறுத்தளவு 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜிஎஸ் ஒரு 30 to 80 மதிப்பெண் இந்த மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு. அப்போ இந்த மே மாதம் கால்ஃபர் ஆகக்கூடிய டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பொறுத்தளவு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 80 மதிப்பெண். அதை 2ஆக பிரிக்கிறோம். 50 + 30. 50 டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு, 30 வந்து ஜென்ரல் நாலேஜ். அடிஷ்னல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க. டிப்ளமோ படிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதாவது மார்க்ஸ் அடிஷ்னல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்க்கு வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. என்எஸ்எஸ்க்கு 1 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸு கேமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. நேஷ்னல் லெவல் அதாவது என்சிசிக்கு 2 மதிப்பெண், என்எஸ்எஸ்க்கு 1 மதிப்பெண், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ்க்கு வந்து 2 மதிப்பெண். ஸ்பெஷல் மார்க் 5. டிபார்ட்மெண்ட் பீப்புள் ஓகேங்களா. அதாவது நேஷ்னல் போலீஸ் டியூட்டி மீட் கோல்டு வந்து 5 மதிப்பெண், சில்வர் 3 மதிப்பெண், ஃப்ரான்ஸ் அதாவது வெள்ளிக்கு வந்து 2 மதிப்பெண், வைவா வந்து மொத்தம் 10 மதிப்பெண். ஸோ டோட்டலாக வந்து 100 மதிப்பெண்ணுக்குன்னு கன்வெர்ட் பண்ணி கூப்பிட போகிறாங்க. வைவா வந்து பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க.
மே மாதம் இந்த 2026 இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட கால்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 400லேருந்து 800க்குள்ளே இருக்க கால்ஃபர் ஆகலாம். மினிமம் 400 வேக்கன்சிலேருந்து 800 வேக்கன்சிக்குள்ளே கால்ஃபர் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு மே மாதம் குறைந்தபட்சம் ஒரு 200க்கு மேலேயாவது வேக்கன்சி வரலாம். ஓகேங்களா? அடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஷால் பி 28 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 8, அதாவது 80 சொல்லியிருக்காங்க. நீங்கள் 80 மதிப்பெனுக்கு மினிமம் 28 எடுத்தால் தான் இந்த எக்ஸாமினேஷனில் பாஸு. அந்த 28 எடுத்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. இது வந்து பாஸு மட்டும்தான். கட் ஆஃப்குள்ளே வந்தால் தான் வேலை. ஓகேங்களா? 80 மதிப்பெனுக்கு நீங்கள் தமிழ் எப்படி 100 மதிப்பெனுக்கு 40 மதிப்பெண் எடுக்கணுமோ அதே மாதிரி நீங்கள் 80க்கு இங்கே 28 எடுக்கணும் உங்களுடைய மெயின் பேப்பரில். கொஸ்டின் பேப்பர் வில் பி கண்டைன் 160 OMR டைப் கொஸ்டின்ஸ் தான். அதாவது 160 கொஸ்டின்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 6 மதிப்பெண். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. மொத்தம் 160 கொஸ்டின்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு 6 மார்க்கு. ஸோ 80 மார்க்ஸு. அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு 5 மதிப்பெண் தராங்க அப்படின்னு. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸு NSS NCCன்னு அதுக்கு ஒரு 5 மதிப்பெண். டோட்டலாக 90 ஆயிடுது. மீதி 10 மார்க் வந்து நேர்காணல் வைவா. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்னென்னக்கு எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு சொல்லியும் பார்த்துட்டோம். அடுத்து ஹைட்டு தான் இங்கே ரொம்ப முக்கியம். 163 மினிமம் இருக்கணும். OC BC BCM MBC DNC மினிமம் ஹைட் வந்து 163 சொல்கிறாங்க. 163 இருக்கணும். SC SCA ST மாணவர்கள் மினிமம் 160 இருக்கணும். 163 160. செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 80, விரிந்த நிலையில் 85 இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ்க்கு ஜான்ரன் இருக்கும். அதாவது திருநங்கைகள் அவர்களுக்கும் OC BC BCM MBC DNCக்கு மினிமம் 154. SC SCA ST மாணவர்களுக்கு 152. 154 152. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா only the open candidate who qualify in the physical measurement test will be allowed to appear the original certificate verifications. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பன் கோட்டா பீப்புள் இருக்காங்கல்ல, ஜென்ரலில் வரக்கூடிய பீப்புள், அதாவது டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வரக்கூடிய பீப்புள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும்போதே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் ஒரிஜினல்லாம் செக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 மதிப்பெண் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு தராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க 4 வருஷம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. BE இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. BCA BSc டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் BSc IT அப்படின்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் தராங்க. BCA BSc டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் BSc IT அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. BTech IT கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது 4 வருஷ கோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 3 மதிப்பெண் தராங்க. BE கம்ப்யூட்டர் சயின்ஸு BE IT BTech IT இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு 3 மதிப்பெண் கொடுக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் 1 இயர் இருக்குது, அதுக்கு 1 மதிப்பெண் தராங்க. ME MTech இன் டிகிரி இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா 1 மதிப்பெண் தராங்க 2 வருஷத்துக்கு. அடுத்து ME MTech கம்ப்யூட்டர் சயின்ஸு 2 வருஷ கோர்ஸ்க்கு 2 மதிப்பெண் தராங்க. MCA 3 வருஷம் படிக்கிறவங்களுக்கு 2 மதிப்பெண் தராங்க. மேக்ஸிமம் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல மார்க்ஸை கொடுத்துருக்காங்க. NCCயில் வந்து B சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1 மதிப்பெண், C சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. 1 மதிப்பெண் B சர்டிஃபிகேட்டுக்கு, C சர்டிஃபிகேட்டுக்கு 2 மதிப்பெண். NSSக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதே இது நீங்கள் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் இருந்தீங்கன்னா 1 மதிப்பெண் கொடுக்குறாங்க. நார்மலாக நீங்கள் NSS வச்சுருந்தாலே 1/2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்டேட் வைஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ்க்கு 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. மினிமம் மார்க்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு 2 மதிப்பெண். ஒரு 16 வகையான கேமை அவங்க அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேணும் அப்படின்னா பேஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு, ஹாக்கி, வாலிபாலு, ஹேண்ட்பாலு, கபடி, ரெஸ்லிங்கு, பாக்ஸிங்கு, ஜிம்னாஸ்டிக்ஸு, வெயிட் லிஃப்டிங்கு, ஸ்விம்மிங்கு, அத்லெட்டிக்ஸு, ஹார்ஸ் ரைடிங், இப்படி ஒரு 15 விதமான சிலம்பம், ரைஃபிள் ஷூட்டிங், மொத்தம் 16 வகையான விளையாட்டுத் துறைகளை சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு மினிமம் 2 மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க. ஸோ கால்ஃபர் ஆக போகுது. குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி.